பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களும் மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம். ஒரு சூக்குவமான சக்திகள், மந்திரங்கள், ஜபங்கள் எல்லாத்துக்குமே ரெட்டிப்பு பலன் இருக்குது இந்த மாதத்தில். வேப்பிலை ஏன் கட்டுறாங்க, கூழ் ஏன் ஊற்றுறாங்க அப்படின்னா, வேதாஸ் வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய திருவிழாக்களும், ரெண்டாவது நான் சொல்லியே ஆகணும், துணி கடைகளில் கிடைக்கக்கூடிய தள்ளுபடியும் தான் இல்லையா. இன்றைக்கி இந்த அம்மன் கோவில் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் கோவில், வேப்பிலை இதெல்லாம் எதுக்கு உடனே நமக்கு ஞாபகம் வருது? இது வந்து நமக்கு நம்முள்ள வரக்கூடிய இது ஒரு நினைவுகள். இப்போ பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து சின்ன வயசில் இது அம்மன் கோவில் தான் ஞாபகம் வரும். நிறைய கூழ் ஊற்றுறது, அங்கே போயிட்டு அங்கே கரகம் எடுப்பாங்க, இதெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் அது ரொம்ப இதுவாக இருந்தது. அது அப்படியே பழகிட்டே வந்துருச்சு நமக்கு. ஏன் ஆடி மாதம்னா மட்டும் இவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அப்படின்னா, 12 மாதங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து 2 வகையாக பிரிப்பாங்க. சூரியன் பார்த்திங்கன்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பயணப்படுவார், மறுபடி தெற்குலேருந்து வடக்கு நோக்கி பயணப்படுவார். இந்த காலத்தை இதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று தட்சிணாயன காலம், இன்னொன்று உத்தராயண காலம். இந்த தட்சிணாயன காலம் தொடங்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் தொடங்கி மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் சூரியனிடத்துலேருந்து ஒரு சூக்குவமான சக்தி வெளிப்படும். அதனால தான் வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்கள் எல்லாத்துக்குமே ரெட்டிப்பு பலன் இருக்குது இந்த மாதத்தில். ஜீவ ஆதார சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம். அதனால தான் இந்த விதை விதைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த ஆடி மாதத்தில் செய்வாங்க. ஆடி பட்டம் தேடி விதை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இந்த மாதத்தில் நம்ம விதை விதைக்கும் பொழுது சூரிய கதிர்கள்லேருந்து வரக்கூடிய சக்தி ஏற்றதாக இருக்கும். அதுக்காக ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. ஆடிப்பட்டம் மட்டும் கிடையாது, ஆடிப்பட்டம் இருக்குது, மாசி பட்டம் இருக்குது, பங்குனி பட்டமும் இருக்குது. இந்த ஆடிப்பட்டம், மாசி பட்டம் இது ரெண்டும் வந்து மழையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பயிர்கள், சரியா. பங்குனி பட்டம் அப்படின்றது எல்லா காலத்திலுமே வந்து வளரும், வெய்ய காலத்தில் கூட வந்து வளரக்கூடியது தான். அதாவது அது கண்டிப்பாக அது மழையை நம்பி தான் வளரும் அப்படின்றது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வெய்ய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தர்பூசணி வந்து ஈஸியாக கிடைக்குது. எவ்வளோ தர்பூசணி கிடைக்குது, அது உள்ளே பாருங்கள், யார் வச்சாங்க அதுக்குள்ளே அவ்வளோ ஜூஸு, அவ்வளோ தண்ணீரை யார் வச்சது? ஆனால் அது வந்து மழையை எதிர்பார்த்தே வளராது. நீங்கள் எப்போ வேணால் வளரக்கூடியது அதெல்லாம். ஆனால் அதிகமாக பயிர் வரக்கூடியது வெய்ய காலத்துக்கு நமக்கு வந்து இயற்கையாகவே அது வந்து படைச்சிருக்காரு. அந்த மாதிரியான காய்கறிகள்லாம் பங்குனி பட்டத்தில் வரும். ஆடி மாதத்துக்கு நாம் வருவோம். ஆடி மாதத்தில் வேப்பிலை ஏன் கட்டுறாங்க, கூழ் ஏன் ஊற்றுறாங்க அப்படின்னா, இந்த வெய்ய காலம் மறைந்து அடுத்ததாக இந்த குளிர்காலம், மழை காலம் இதெல்லாம் வரக்கூடியதுக்கு முதல் தொடக்கமாக இருக்கக்கூடியது ஆடி மாதம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக வீசும். ஆடி காற்றுல அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காற்று நல்லா சுழண்டு அடிக்கும். அப்போது இந்த காற்றுல தேவையில்லாத கிருமிகள் எல்லாமே வந்து பறந்து ஈஸியாக எளிதாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை தடுக்கிறதுக்கு தான் வேப்பிலையை வந்து கட்டுவாங்க. வேப்பிலை அப்படின்றது மருத்துவ சக்தி அதிகமாக கொண்டது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஆடி மாதத்தில் சூரியனிடத்துலேருந்து வரக்கூடிய அந்த சூக்கும சக்தியால் வேப்பிலைக்கு அபரீதமான மருத்துவ குணம் கிடைக்குது, தெய்வீக சக்தி கிடைக்குது. அதனால தான் வீட்டு வாசலில் வேப்பிலையை கட்ட சொல்லுவாங்க. அது வரக்கூடிய காற்று அந்த வேப்பிலையில் படும் பொழுது அங்கேயே அது வந்து ஃபில்டர் ஆகிடும், அந்த கிருமிகள் வந்து நம்ம வந்து அண்டாது. அதே மாதிரி எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை வந்து இதுக்கு மேலே நம்ம எடுத்துக்கணும். மழை காலம், குளிர்காலம் வந்தாலே நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும், செரிமானம் வந்து சீக்கிரமாக நடக்காது. அதனால் எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் கூழ் அப்படின்ற ஒன்று இந்த மாதத்தில் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இதை அழகாக ஆன்மீகத்தோடு நம்மளோட முன்னோர்கள் வந்து இணைச்சி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆடி மாதத்தில் இந்த கூழ் ஊற்றுறது, வேப்பிலை கட்டுறது இது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு வெள்ளியுமே வந்து ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடுவோம் இல்லையா. அம்மனுக்கு உகந்த மாதம், சக்தி மாதம் அப்படின்னே சொல்லலாம். இது சக்தியை வந்து நம்ம வணங்கி நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோமோ அது எல்லாத்தையும் அம்பிகை வந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி மாதம் சொல்லுவாங்க.
எல்லாத்துக்குமே ரெட்டிப்பு பலன் இருக்குது இல்லையா? இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ முதல்ல நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுடுங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு அம்மனுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு அம்பிகை வந்து நீங்கள் வழிபடலாம். அம்பிகை வழிபடலாம், முருகனை வழிபடலாம், சிவனை வழிபடலாம். என்ன உங்களுக்கு எந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எது செஞ்சாலும் கண்டிப்பாக இந்த மாதம்ன்றது அற்புதமான பலனை நமக்கு அள்ளி தரக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.